ரீசெண்டாக எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த பிரியாணி தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பலாக்கா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனம் போடுது. இதில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, கலருக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவருக்கு நான் இன்னைக்கு எவரெஸ்டோட ஷாஹி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ண போறேன். இதுல பிளெண்ட் பண்ணிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம பிரியாணியை வேற லெவல் கொண்டு போயிடும். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த பலக்காவை கொஞ்சம் பெருசா கட் பண்ணி மஞ்சள் போட்டு வேக வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிட்டு மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது ரைஸ் சேர்த்துட்டு இதுக்கு மேல நம்ம இன்னைக்கு எவரெஸ்டோட கசூரி மெத்தி சேர்க்க போறோம். நம்ம செய்யற பிரியாணியோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ரிச்சா காமிக்கும். இதுல இருந்து கொஞ்சம் சேர்த்து லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு வெயிட் போட்டு கரெக்டா 2 விசில் போதும். நீங்களும் இந்த மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லான பலாக்கா பிரியாணி பண்ணனா மறக்காம எவரெஸ்டோட ஷாஹி பிரியாணி மசாலா கசூரி மெத்தி யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு நியர்பை கிராசரி ஷாப் இல்லைனா ஆன்லைன் கிராசரி டெலிவரி ஆப்லயுமே அவைலபிளா இருக்கும். செக் பண்ணி பாருங்க.